வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். டிஜிட்டல் மயமாக்கல் செயற்திட்டத்தை முன்னெடுப்பது குறித்த கலந்துரையாடல் ஆளுநர் சேலத்தில் இடம்பெற்றது. நூலக நிறுவனமும் யாழ்ப்பாணம் பொது நூலகமும் டிஜிட்டல் மயமாக்கல் செயற்திட்டத்தை எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராயும் முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் சேலத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது நூலக நிறுவனம் இதுவரை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் மற்றும் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கல் செயற்திட்டத்தை இணைந்து செயற்படுத்துவதன் ஊடாக கிடைக்கும் நன்மைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் ஆலோசனை குழு மற்றும் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளுடன் எதிர்காலத்தில் கலந்துரையாடி தொடர் நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் உணவக முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு 5 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் முகாமையாளர் மற்றும் ஊழியர் ஒருவருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை மற்றும் குறித்த இருவரும் பணியாற்றிய உணவகத்துக்கு 83,000 ரூபாய் தண்டப்பணம் என்பன மன்னார் நீதவான் நீதிமன்றால் விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை பொது சுகார பிரசோரால் மன்னார் மாவட்டத்தின் சாவர்கட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கையின் போது தலையுறை பயன்படுத்தாமை, மருத்துவ அனுமதி பெறாமை, உணவுகளை ஒழுங்கற்ற முறையில் களஞ்சியப்படுத்தியமை, கழிவுநீர் தொட்டியை உரிய முறையில் பேணாமை, சுத்தம் பேணப்படாமை போன்ற 9 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சம்பவத்தில் சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட உணவகத்தின் முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் உணவகத்துக்கு 83,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. அத்துடன் மன்னார் தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டு மன்னார் நகரசபை பொது சுகார பிரசோர் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளன. சுகாதார எச்சரிக்கைப்பட காட்சிப்படுத்தல்கள் இன்றி புகையிலைசார் பொருட்களை விற்பனை செய்தவருக்கு தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் தேசிய மது மற்றும் புகையிலை அதிகார சபை சட்ட சரத்துக்களின்படி 80% சுகாதார எச்சரிக்கைப்பட காட்சிப்படுத்தலின்றி புகையிலைசார் பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த மற்றும் விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு எதிராக தெல்லிப்பளை பொது சுகாதார பரிசோதகர் தாக்கல் செய்த வழக்கில் தண்டம் விதிக்கப்பட்டதுடன் இனி இவ்வாறான குற்ற செயலை செய்ய வேண்டாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கைகளை மீறி 21 வயதுக்குட்பட்டோருக்கு புகையிலை விற்பனை செய்வோர் மற்றும் 80% சுகாதார எச்சரிக்கையின்றி தனித்தனியாக சிகரெட், பிடி, சுருட்டு, புகையிலை துண்டு விற்பனை செய்யும் சில வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஒரு வர்த்தக நிலையத்துக்கு தண்டம் விதிக்கப்பட்டதுடன் சில நிலையங்களுக்கு விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தின் செயற்கை கருத்தரித்தல் நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் உள்ள பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தின் செயற்கை கருத்தரித்தல் நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் சேலத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த போதும் செயற்கை கருத்தரித்தல் நிலையத்தின் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்த சில சவால்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. ஆளணி வளம் மற்றும் நிதி முகாமைத்துவம் தொடர்பில் உள்ள சவால்களுக்கு நேற்றைய கலந்துரையாடலில் உரிய தீர்வுகள் முன்வைக்கப்பட்டதுடன் 1 மாத காலத்தினுள் இதனை ஆரம்பிப்பதற்கு ஏற்றவாறு புரிந்துணர்வு உடன்பாட்டை விரைவில் கைச்சாத்திடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மூனா நந்தகோபாலன்,
வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் பணஜியராணி, வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை பணிப்பாளர், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் நிதி எஸ் குகதாஸ், மகப்பேற்று மருத்துவ நிபுணர் சரவண பவானந்தா, பேராசிரியர் சினா ரகுராமன் ஆகியோர் நேரடியாக பங்கேற்றிருந்ததுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி சூம் செயலியூடாக இணைந்திருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கவை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கல்கிச நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளவத்தை ஹாவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை தமிழ்சு கட்சிக்கும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிடம் நேரடியாக சென்று இலங்கை தமிழ்சு கட்சி ஆதரவு கோரியுள்ளது. அதனால் நேரடியாகவே சந்தித்து ஆதரவு கேட்ட தமிழ்சு கட்சியின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ்சு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் உள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது உள்ளூராட்சி சபைகளில் தமிழ்சு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கமைய தமிழரசு கட்சியே நேரில் வந்து எம்மை சந்தித்து கலந்துரையாடி ஆதரவை வழங்குமாறு கோரிக்கையை விடுத்தமை பரிசீலிப்பதாக டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளிலே முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்கல்கள் எண்ணிக்கை குறைவு காரணமாக கலந்து பேசியிருக்கிறோம். பிடிப்பின் ஆதரவு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடுமான வரையில் பிடிப்பின் சப்போர்ட்டோடு எங்களோட 35 விதமான சபைகளை நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த கோரிக்கையை கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைக்குழியில் நேற்றுடன் 18 மண்டியோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைக்குழியில் நேற்றுடன் 18 மண்டியோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 5 மண்டியோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று 2ஆம் கட்டத்தின் 4ஆம் நாள் அகழ்வு பணி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி A. ஆனந்தராசாவின் கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்றது. அதற்கு அமைய நேற்றுடன் 18 மண்டியோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 5 மண்டியோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மனித புதைகுழி வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் திறந்த மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மூன்றாம் நாள் அகழ்வு பணியின் போது 5 மண்டையோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இன்று சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 18 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நாங்களும் அந்த காலத்திலிருந்து இதுகளைத்தான் சொல்லிக் கொண்டு வரும். எல்லா மனித புதைகுழியிலும் சர்வதேச நியமங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கலை சர்வதேச விசாரணை என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. ஆனால் நாங்கள் கடந்த செம்மணி வரலாறுகளை பார்த்தால் அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்று பார்த்து அது சம்பந்தமாக நாங்கள் அதை பிரசாபிக்கலாம். பாதிக்கப்பட்ட சார்பில் அதை கேட்கறதுக்கான முயற்சிகளை செய்வோம். பரீட்சார்த்த நடவடிக்கை தான் பிட் டெஸ்ட் என்ற மாதிரி தான் இந்த நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுமையாக அகழ்வுப்படி நடைபெறவில்லை. நாளைக்குத்தான் இது மனித புதைகுழி என்றதை கூட நீதிமன்றம்
அறிவிக்க இருக்கின்றது. அதன் பிற்பாடு இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக்கொண்டுதான் முக்கியமான முழுமையான மனித புதகுழி அகழ் பணி நடைபெற இருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் தீவிரம் பெற்றிருப்பதாகவும் அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி மீனவ மக்களை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். சட்டவிரோதமான கடல் தொழில் செயல்பாடுகள் மிகவும் தீவிரமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகின்றது. கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் செயல்கள் கடுமையாக இல்லை. கடற்தொழில் அமைச்சரும் பல தடவை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியும் நிலைமைகள் சீராக இல்லை. மக்களோ மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதிகளோ முல்லைத்தீவு கடல் வலயத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். கடல் தொழில் திணைக்களமோ கட்டுப்படுத்த முடியவில்லை. முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து சட்டவிரோத கடல் தொழிலில் ஈடுபடுபவர்களை தாங்களாவது பிடிப்போம் என்று கடலுக்கு மக்களாக சென்று 6 படகுகளை பிடித்து வந்தார்கள். உரியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதே சமயம் மக்கள் தாங்களாக இதில் ஈடுபடக்கூடாது, கடல் தொழில் திணைக்களமும் கடல் படையும் இணைந்துதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. கடல் தொழில் திணைக்களமும் தங்களுடைய ஆளணியின் பற்றாக்குறையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை. சட்டவிரோத கடல் தொழில்களை வடக்கில் கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கிலும் சட்டவிரோதிகள் செய்து வருகின்றார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக ஒரு திருட்டு கும்பல்களின் இந்த வேலைகளை ஒடுக்கி நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்தினியத்தை அழித்தல் தொடர்பில் நேற்று கிளிநொச்சி விவசாயிகளுக்கு தெளிவூட்டப்பட்டது. சுற்றுச்சூழல் தினமான நேற்று பார்த்தினியத்தை அழித்தல் தொடர்பில் கிளிநொச்சி விவசாயிகளுக்கு தெளிவூட்டப்பட்டது. கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பார்த்தினியத்தை ஒழித்தல் தொடர்பாக கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் தெளிவூட்டல் முன்னெடுக்கப்பட்டது. பாடவிதான உத்தியோகஸ்தர் தலைமையில் இடம்பெற்ற விழிப்புணர்வில் விவசாயிகள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு செம்மலை கிராமத்தில் கல்வியில் சாதித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு செம்மலை கிராமத்தில் நிலவுகின்ற அபிவிருத்தி பிரச்சினைகள் தொடர்பான தேவை பகுப்பாய்வு கலந்துரையாடல் மற்றும் கிராமத்தில் கல்வியில் சாதித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதில் பிரதேச செயலாளர் மஞ்சுளா தேவி மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடந்த வருடம் இடம்பெற்ற உயர்தர பரீட்சை, சாதனதர பரீட்சை, புலமை பரிசில் பரீட்சை உள்ளிட்டவற்றில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டதுடன் நினைவுச் சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்ந்து செம்மலை கிராமத்தின் விவசாய பிரதேசமான புளியமுனை பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் காரணமாக பல ஏக்கர் விவசாய நிலங்கள் செய்கை பண்ணப்படாமல் உள்ளமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இதில் வனவள திணைக்களத்தினர் மற்றும் பிரதேச அதிகாரிகள், பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இதன்போது சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மரநடுகை நிகழ்வும் இடம்பெற்றது. இறுதியாக பிரதேச செயலாளர் தலைமையில் யானைவேலி அமைப்பது தொடர்பாக கள ஆய்வும் இடம்பெற்றது. தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு சுற்றடலை பயன்படுத்த முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கான்கிரீட், பிளாஸ்டிக்கினால் அழிந்துள்ள சூழலை மீட்டெடுக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாகவும் தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு சுற்றடலை பயன்படுத்த முடியும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கேகாலே நிதஹாஸ் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற உலக சுற்றாடல் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். பொதுவான தேசிய உணர்வுடன் பூமியுடன் பிணைப்பை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு நமது தலைமுறைக்கு உள்ளது என்றும் இந்த பொறுப்பை புறக்கணிக்க கூடாது என்றும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் இதில் இணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருள் பிளாஸ்டிக் பாவனையை ஒழிப்போம் என்பதுடன் முளைப்பதற்கு இடமளி
செலவழிப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. சுற்றாடல் மறுமலர்ச்சிக்கு தேவையான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதுடன் உலக சுற்றாடல் தினத்தை ஒரு சம்பிரதாயமாக கொண்டாடுவதற்கு பதிலாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க எதிர்பார்க்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.